ஸ்ரீ பகவான் உவாச்ச. மறுபடியும் பகவான் உவாச்சன் போடுறார். இங்க அர்ஜுன உவாச்ச ஒரு கேள்வி கிடையாது. மற்ற அத்தியாயங்கள்லாம் அர்ஜுனன் கேள்வி கேட்டு பதில் சொன்னார். இங்க கேள்வியே கிடையாது. கிருஷ்ணரா பேச ஆரம்பிச்சிட்டார். அர்ஜுனன் நினைச்சா பகவத்கீதை முடிஞ்சு போயிடுச்சு. யோகினாம் சர்வேஷாம் அக்கதேன அந்தராத்மனாக அவன் சொல்லி முடிச்சிட்டாரு. பகவத்கீதை கிருஷ்ணன் முடிச்சிட்டாரோ என்னமோன்னு பெருமிச்சு சொல்லிட்டார். கிருஷ்ணர் ஆரம்பிச்சிட்டார். மையா சப்தமனா பார்த்து அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாரு. அர்ஜுனன் நினைச்சா சரி விட போறது கிடையாது கிருஷ்ணர். ஏன்னா அர்ஜுனன் ஒரு வார்த்தை சொல்லணும். அந்த வார்த்தை சொல்றதையும் கிருஷ்ணர் விட போறதே கிடையாது. ஏன் மறுபடியும் கொண்டு போக போறார். சோ இதுல பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா மைய ஆசக்தகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆசக்தி அப்படின்னா என் மேல் பற்று கொண்ட அப்படின்னு சொல்றாங்க. பக்தியில 9 படிக்கட்டுகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. 9 படிக்கட்டுகளா நம்ம என்ன பண்ணலாம், பக்தியை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொன்ன, பக்தி அப்படின்னா அன்பு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். பகவான் மேல நமக்கு ஏற்படக்கூடிய அன்பான சேவை தான் பக்தின்னு சொல்லி சொல்லிட்டேன். இதுல 9 நிலைகள் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன 9 நிலை அப்படின்னா, முதல்ல ஸ்ரத்தா. ஸ்ரத்தை அப்படிங்கிறது பகவான் மேல நமக்கு வரக்கூடிய ஒரு சின்ன நம்பிக்கை. பக்தி மேல வரக்கூடிய நம்பிக்கை ஸ்ரத்தை அப்படின்னு சொல்லி சொல்றோம், முதல் படி. தென் சாது சங்கம். 2வது நிலை அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை வந்து என்ன பண்றோம், அடுத்தது சாதுக்கள் பக்தர் கூட என்ன பண்ணணும், நம்ம பழக ஆரம்பிக்கணும். அந்த பக்தர் கூட பழக ஆரம்பிக்கும். அடுத்தது என்ன பண்ணுவாங்க, பஜன கிரியா. நம்மை வந்து பக்தி சேவையில அவங்க என்ன பண்ணுவாங்க, ஈடுபடுத்த ஆரம்பிப்பாங்க. ஸ்ரத்தா, சாது சங்க, பஜன கிரியா. அப்படி நம்ம பஜன கிரியில பக்தி சேவையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டோம். நேரத்திலும் ஆகும் அனர்த்த நிவர்த்தி. நம்ம இதயத்திற்கு தேவையில்லாத அழுக்குதான் நம்ம கிட்ட இருந்து போக ஆரம்பிக்கிறது. அனர்த்த நிவர்த்தி முடிஞ்சது அப்படின்னா நிஷ்டா. நமக்கு பக்தியில உறுதியான நிலைப்பாடு ஏற்பட ஆரம்பிக்குது. தென் வருது என்ன அப்படின்னா ருச்சி. பக்திய நிஷ்டா, ருச்சி. ருச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு அது என்ன வரும், பக்தியில டேஸ்ட் வர ஆரம்பிக்கும். தென் ஆசக்தி அப்படின்னு சொல்லி சொல்றேன். இங்க ஆசக்தான் சொல்றாங்க இல்லையா, அந்த ஆசக்தி அப்படின்னு நிலை பக்தியினுடைய 7வது நிலை. ஆசக்தினா என்ன அப்படின்னா என்னுடைய அப்படின்ற எண்ணம். நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, என் வீடு, என் மனைவி, என் வேலை, என்னுடைய வாகனம் இல்லையா அப்படி நினைச்சிட்டு இருக்கோம்ல. அது போல பக்தனுக்கு என்ன தெரியுமாகும், இது என்னுடைய கிருஷ்ணர், இது என்னுடைய சேவை அப்படின்னு வர ஆரம்பிச்சிடணும். அதே சொல்றாரு, மை ஆசக்தா, என் மேல் பற்று கொண்ட மனதுடன் சொல்லி சொல்ற. மை ஆசக்த மனஹா, மனதை சொல்ற. பார்த்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரயா. யோகம் யுஞ்சன், என்னோட இணைக்கப்பட்டு என்னோட இணைந்து அப்படின்னு சொல்லி சொல்ற. மதாஸ்ரயா, என் மேல தஞ்சம் கொண்டு என்ன பண்ணு, அசங்கியம் சமக்கிரம். அசங்கியம் அப்படின்னா கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாம, சமக்கிரம் அப்படின்னா முழுமையாக என்னை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோ. யதா யாசசி தத்ஸ்ருணோ, என்னை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கோ அர்ஜுனான்னு சொல்லி சொல்றார். கிருஷ்ணர் அர்ஜுனன் சொல்றார், அர்ஜுனா என் மீது பற்று கொண்ட மனதுடன் என்னை பற்றி முழுமையாக சந்தேகம் இல்லாம கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி சொல்றார். ஏன் கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளுக்கு அவர் மேல அன்பு வர ஆரம்பிக்கும். எந்த ஒரு பொருளையுமே அந்த பொருளுடைய சிறப்புகளை புரிஞ்சாதான் நம்மளுக்கு என்ன வரும், அந்த பொருள் மேல முதல்ல ஒரு அன்பே வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா அந்த பொருள் மேல நம்மளுக்கு ஒரு அன்பும் இல்ல மரியாதையும் கூட வராது. சோ கிருஷ்ணர் இங்க தன்னுடைய சிறப்புகளை பத்தி நான் பேச போறேன், என்ன பண்ணு அதை பற்றி கேள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னாரு தச்சிரமும் அப்படின்னு வார்த்தை சொல்றாரு. என்னை பற்றி கேள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பக்தியினுடைய ஆரம்ப நிலை இதுதான் சொல்லி சொல்றேன். பகவத் பக்தியினுடைய முதல் நிலை இதுதான். என்னது, சிரவணம், கிருஷ்ணரை பத்தி கேட்கிறது. பக்தி நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு என்ன தெரியுமா பண்ணணும், உட்கார்ந்து கேட்கணும். இப்ப இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கீங்க, கடந்த 8 நாளா கேட்டுட்டு இருக்கீங்க. நீங்க பக்தி ஆரம்பிச்சிட்டீங்க. சோ நமக்கு என்ன ஆகுது, தினசரி கேட்க என்ன ஆகுது அப்படின்னா நேரம் போல தெரியல. இப்ப இந்த 18 நாள் 20 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த 7:30 மணில இருந்து 9 மணி வரைக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாது. ஏன்னா நம்ம தினசரி பழகிட்டோம் இல்லையா, தினசரி இப்ப கிருஷ்ணரை பத்தி கேட்டு பழகிட்டோம். ஒன்ஸ் கிருஷ்ணரை கேட்டு பழகிட்டோம் அப்படின்னா இந்த ருச்சி வந்துடும், இந்த டேஸ்ட் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்க போய் நாடகத்தை பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு சப்புன்னு போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்றது, கிளாஸும் இல்ல, எதையும் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏற்பட்டு. அந்த மாதிரி வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், வேற ஏதாவது அரேஞ்ச்மெண்ட் பண்ண முயற்சி பண்ணலாம். பட் விஷயம் என்ன அப்படின்னா கிருஷ்ணன் பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.